வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பசில் என்னென்னா கெஸ் த ஸ்வீட். இங்கே இருக்க அந்த 2 இமேஜை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். ஈஸி தான், கண்டுபிடிங்க. கவுண்ட் ஒன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களோட கமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். சரி வாங்க செகண்ட் பசிலுக்கு போயிடலாம். செகண்ட் பசில் என்னென்னா கெஸ் த பேர்ட். இங்கே இருக்க இந்த 2 இமேஜை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிங்க. கவுண்ட் ஒன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க தேர்ட் பசிலுக்கு போயிடலாம். தேர்ட் பசில் என்னென்னா கெஸ் த ஃபுட். இங்கே இருக்க இந்த 2 இமேஜையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். கண்டுபிடிங்க. கவுண்ட் ஒன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக கமெண்ட் பண்ண முன்னாடி நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ போக போக நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக அதை சென்ட் பண்ணிடலாம். ஓகே வாங்க இப்போ ஃபோர்த்து பசிலுக்கு போயிடலாம். ஃபோர்த்து பசில் என்னென்னா இங்கே இருக்க இந்த 2 இமேஜை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் வரும். அதாவது ஒரு மில்க்குன்னு சொல்லலாம். இதான் க்ளூ. கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். கவுண்ட் ஒன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபைனல், அதாவது 5th பசிலுக்கு போயிடலாம். ஃபைனல் பசில் ரிடில் என்னென்னா கெஸ் த ஃப்ளவர். இங்கே இருக்க அந்த 2 இமேஜை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். கவுண்ட் ஒன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களோட கமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நான் கேட்ட 5 கொஸ்டினுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியிருப்பீங்க. ஓகே சரி, அப்படி பதில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கங்க்ராட். ஒரு வேளை இப்போ நீங்கள் பதில் கண்டுபிடிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு க்ளூ, அதாவது ஹெல்ப் மாதிரி பண்ணுறேன். என் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு 5 வீடியோவாக இந்த வீடியோவாக தான் இருக்கும். நான் இதை பார்ட் பை பார்ட்டாக கொடுத்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஆன்சர் இருக்கும், கமெண்ட் பண்ணி பாருங்கள். அதில் கமெண்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. ஒருவேளை இந்த வீடியோக்கிடையே கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். நான் எதுக்காக இப்படி போடுறேன்னா, ஏன்னா நார்மல் வீடியோ பார்க்குறவங்க ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க நார்மல் வீடியோ பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் இதை பிரித்து சேமாக போட்டுட்ருக்கேன். சரி, என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்குள்ளே கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டால் நான் இங்கே வீடியோ போடனே உங்களுக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு தான் இது நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போட மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.